பஞ்சாயத்து முடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, நீங்க இன்னும் வரலையேன்னு பயந்து போயிட்டு கிடந்தேன். பஞ்சாயத்துல என்னதாயா சொன்னாங்க? அத்தை எங்களுக்கு எதிராக என்ன பண்ணாலும் அது நடக்காது பாட்டி. பாட்டி, பஞ்சாயத்துல மாமா என்ன கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வந்தாரான்னு கேட்டாங்க. ஆ, நான் என் புருஷனோட வாழணும்னு விருப்பப்பட்டு தான் வந்தேன்னு சொன்னேன். அப்படியாத்தா சொன்னேன்? ரேவதியோட முடிவை அவ சொன்னதும் உன்னோட முடிவு எதுவோ அதான் பஞ்சாயத்தோட முடிவுன்னு சொல்லிட்டாங்க. நமக்கு மனுஷங்க துணையே இருக்காதுன்னு இந்த சாமுண்டீஸ்வரி என்னென்னமோ பண்றா. இந்த ஊருக்காரங்களோட சப்போர்ட் நம்மளுக்கு தாயா இருக்கு. அந்த ஆத்தா தயவும் அந்த மாரி ஆத்தாலும் அவங்க தாயா உங்க 2 பேர் கூடவே இருக்கா. நீங்க கவலைப்படாதீங்க பாட்டி, ஒரு பிரச்சனையும் வராது. வந்தாலும் பாத்துக்கலாம். இல்லையா, சாமுண்டீஸ்வரிய சாதாரணமா யோசிக்க முடியல. அவ மலைப்பாம்பு மாதிரி. அவ நம்ம குடும்பத்தை சுத்தி சுத்தி நெரிக்கிறவ. அவ லேசல விடமாட்டா. அம்மாடி ரேவதி, உங்க அம்மாவை நான் தப்பா பேசுறேன்னு நீ தப்பா நினைச்சுக்காதம்மா. நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழணும், அதுதான் எனக்கு வேணும். இல்ல பாட்டி, நீங்க சொல்றத என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஐயா கார்த்தி, சாமுண்டீஸ்வரிக்கு கோவம் எல்லாம் நம்ம மேலதையா, நம்ம குடும்பத்து மேலதான். பெத்த பொண்ணு, அவ ஆசையா ஒரு வாழ்க்கைய விரும்புறா. அது ஏயா இப்படி 2 ஆக்குறா? இன்னும் என்னெல்லாம் கஷ்டம் கொடுக்க போறாயாவ? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதியா? எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாறிடும் பாட்டி, நீங்க தைரியமா இருங்க. சரிங்க பாட்டி, நான் ரூமுக்கு போறேன். ஐயா கார்த்தி, பாவையா இந்த ரேவதி பொண்ணு. பெத்த அம்மாவே தன் வாழ்க்கைக்கு இடைஞ்சலா இருக்கிறாங்கிற வலி வேதனை அவ கண்ணுல தெரியுதியா?